கோட்டூர்புரத்துல நாய்க்கு சோறு வச்ச ஒருத்தர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு மார் தட்டிக்கிட்டு இருக்காங்க சில பேர். ஆனா இதை பார்த்துலாம் நீங்க பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். சிஎஸ்ஆருங்கிறது நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட். இதனாலேயே உங்க மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் விழுந்துருச்சு, போலீஸ் ஆக்ஷன் எடுக்க போறாங்க, கேஸ் விழுந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க தாராளமா தெருவிலங்குகளுக்கு சாப்பாடு வைக்கலாம். இன்னும் ஃபீடிங் ஸ்பாட் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வேற இடத்துல வச்சாதான் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். சாப்பாடு அந்த மாதிரி வைக்கிறவங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டிய 1-2 விஷயம். ரெஸ்பான்சிபிளா வைங்க. ஆள் நடமாட்டம் அதிகமா இல்லாத நேரத்துல வைங்க. வச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த கிளீன் பண்ணிடுங்க. நிறைய நாய்கள் ஒரே இடத்துக்கு வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த நாய்களை முடிஞ்சா கருத்தடை பண்ணி தடுப்பூசி போட ஏற்பாடு பண்ணுங்க. அப்படி யாராவது உங்களை தடுக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது மிக பொறுமையா அவங்க கிட்ட நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க, நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விஷயத்துல நீங்க தனியாள் கிடையாது. உங்க பின்னாடி நாங்க எல்லாருமே நிக்கிறோம் விலங்குரிமைகளுக்காக. நன்றி.